எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு காம்போ ஆஃபர் பற்றி பார்க்க போகிறோம். பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங் ஆஃப் திஸ் காம்போ ஆஃபர். ஓகேவா, இது வந்து நாங்கள் மீஷோவில் ஆர்டர் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு. இந்த காம்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இதனுடைய ரிவ்யூஸ் செக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நாங்கள் மீஷோவில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டு இது ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து இதை செக் பண்ணலாம். இதில் 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷரிங் கப்ஸு, செகண்ட் வந்து பேக் சீலிங் கிளிப்பு, தேர்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ட்ரெயின் பேஸ்கெட் பவுல். ஓகேவா. ஸோ அந்த 3 டிஃப்ரெண்ட்டு ப்ராடக்ட்ஸுமே வந்து நல்லா கவர் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெஷரிங் கப்ஸு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சீலிங் கிளிப்பு. ஸோ நல்லா கலராக அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொரு சூப்பர் கலரில் இருக்குது. தேர்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ரைஸ் ட்ரெயின் பவுல். ஸோ இந்த மெஷரிங் கப்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு அன்பேக் ரிமூவ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் மேட் பண்ணியிருக்காங்க. அன்பிரேக்கபிள் அண்டு வந்து லாங் லாஸ்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகேவா. ஸோ இந்த மெஷரிங் கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாக் கலர்ஸில் இருக்குது. இதில் டோட்டலாக 8 ஐட்டம்ஸ் இருக்குது. 4 ஸ்பூன்ஸ் ப்ளஸ் 4 கப்ஸ் இன்க்ளூடிங். இதில் ஒவ்வொரு ஐட்டமும் வந்துட்டு ஒவ்வொரு சைஸஸில் இருக்குது. இப்போ நம்ம மெஷரிங் கப் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு தெரியும். பேக்கிங் பர்பஸ்ஸு, கேக் மேட் பண்ண, குக்கீஸ், ஆட்டா, நீடிங் அந்த மாதிரி எக்ஸட்ரா இதுக்கெலாம் தயாரிக்கிறதுக்கு வந்து நம்ம மெஷரிங் கப்ஸ் தேவைப்படும். ஓகே, வசதிக்கு முன்னாடி 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன், 1 கப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நமக்கு என்ன ஏது அப்படின்னு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நிறையா பேத்துக்கு தெரியாது. ஓகேங்களா. 1/4 டீஸ்பூன் என்ன, அரை டீஸ்பூன் என்ன, 1/2 டீஸ்பூன் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நாம் வந்து ஒரு ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த எல்லா ஸ்பூன்ஸ் அண்ட் கப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு சிங்கிள் இதில் வந்து லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஹோல்டரில். இது வந்து எதுக்காகனா நம்ம மிஸ் ஆகாமல் இருக்கும் ப்ராடக்ட்டு. நம்ம அது ஒரு இடத்துல ஹேண்டிலில் மாட்டியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து இந்த ஹோல்டு வந்து ஈஸியாக நம்ம அன்லாக் அண்ட் லாக் பண்ணி இந்த கப்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டீஸ்பூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் 1/4 டீஸ்பூன். ஓகேங்களா. இது சைஸ் வந்து ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. நம்ம ஈஸியாக எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஐட்டம் பேர் 1/4 டீஸ்பூன். செகண்ட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது 1/2 டீஸ்பூன். ஓகேவா. ஸோ இதுதான் 1/2 டீஸ்பூன். தேர்டு இது வந்து பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன். ஓகேவா, 1 டீஸ்பூன் சொல்கிறாங்க. ஸோ இந்த 4th ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். ஓகேவா. இதுதான் ஃபுல் 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கப்ஸு. இது வந்து 1/4 கப்பு. இதனுடைய குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 30 ml. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு. இதனுடைய குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 60 ml. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2/3 கப்பு. இதனுடைய குவான்டிட்டி வந்து 120 ml. ஓகேங்களா. ஓகே, நான் லாஸ்ட் கப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் கப்புன்னு சொல்லுவோம். இதனுடைய குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 240 ml. ஓகேவா. 30, 60, 120 எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இது 240 ml. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் சீலிங் கிளிப். இதில் டோட்டலாக 18 கிளிப்ஸ் இருக்குது. மீடியம், ஸ்மால் அண்டு லார்ஜ் 3 மல்டி சைஸ் அண்டு மல்டி கலர்ஸில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு சைஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 6 கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 கிளிப் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 18 கிளிப்ஸு. ஸோ ஸ்மால்னுடைய இன்ச் வந்து பார்த்திங்கன்னா 2.4 இன்ச்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீடியமுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு அண்டு லார்ஜுடைய கிளிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ். ஸோ இதனுடைய யூஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி. இப்போ நம்ம மசாலா ப்ராடக்ட்டு, மாவு ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி வந்து நிறையா வந்துட்டு எண்ணெய் பாக்கெட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஈரப்பதம் ஆகாது. அதே மாதிரி எந்த ப்ராடக்ட்டும் கெட்டு போகாமல் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடக்ட், நல்ல குவான்டிட்டியாகவே இருக்குது, ஒர்த்து ப்ரைஸுக்கு. ஓகேவா. ஸோ இதில் பூச்சி போகாமல் இருக்கிறதுக்காகவும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்மால் சைஸ்லேருந்து லார்ஜ் சைஸ் வந்து இருக்கிறதுனால நம்ம சின்ன பேக்கெட்லேருந்து பெரிய பெரிய பேக்கெட் வரைக்கும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு நூடுல்ஸ் எடுக்கோம். அந்த நூடுல்ஸை இப்போ ஆஃப் தான் யூஸ் பண்ணியிருப்போம். மீதி வந்து அப்படியே காத்தோட்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஏர் டைட் பண்ணுறதுக்காக இந்த கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி நாம் அந்த பேக்கெட்டை கவர் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ். ஓகேவா. ரைஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரெயின் பவுல். இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஈஸியாக ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதோடைய கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ரைஸு, அதே மாதிரி நூடுல்ஸு, பாஸ்தா இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்காக காய்கறி, கீரை வகைகள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். வாஷ் பண்ணும்போது அது வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஓகேவா. இது மூலியமாக வாஷ் பண்ணும்போது ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக வாஷ் பண்ணும்போது இதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பவுல் வந்து கண்டெய்னராகவும் நம்ம யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மெட்டீரியல்ஸும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு, வெஜிடபிள்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒரு கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே எங்களுக்கு மீஷோவில் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிச்சு. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 83 ருபீஸ்க்கு எங்களுக்கு மீஷோவில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் கிடச்சிச்சு. ஓகேவா, இதனோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்போக்கு 148 ருபீஸு. ஸோ டிஸ்கவுண்ட் 65 ருபீஸ் போக 83 ருபீஸ் தான். இது மற்ற ஷாப்பிங் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் மட்டுமே 150 ருபீஸ் வருது. ஸோ இந்த ப்ராடக்டினுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. திஸ் video is sponsored by Genreviews.online. Genreviews.online is one of the online review portal site. Please check Genreviews.online/sponsor.com. Thanks for watching this video. Please like and subscribe our channel.